2025ஆம் ஆண்டின் அமைதிக்கான நொபேல் பரிசு வெனிசுவேலாவைச் சேர்ந்த மரியா கொரினா மச்சோடாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நொபேல் பரிசு வேண்டும் என்று கூறி வந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கனவும் தகர்ந்தது. ஐரோப்பிய நாடான ஸ்வீடனைச் சேர்ந்த வேதியியலாளரும் தொழிலதிபருமான ஆல்ஃபிரட் நொபேல் பெயரில் ஆண்டுதோறும் நொபேல் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. மனித குலத்துக்கு பலனளிக்கும் வகையில் செயல்படுவோருக்கு வழங்கப்படும் இந்த விருது உலகின் மிகவும் உயரிய விருதாகவே கருதப்படுகிறது. அந்த வகையில் நடப்பாண்டில் மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியத்திற்கான நொபேல் பரிசுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டன. இதற்கிடையில் அமைதிக்கான நொபேல் பரிசு வெனிசுவேலாவைச் சேர்ந்த மரியா கொரினா மச்சோடாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுவேலா மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்காக போராடியதற்காக 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நொபேல் பரிசை மரியா கொரினாவுக்கு அறிவித்ததாக நார்வே குழு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே எப்படியாவது நோபல் பரிசை வாங்கிவிட வேண்டும் என்று அடம் பிடித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கனவு தகர்ந்தது. இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 8 நாடுகளின் போர்களை தாம் தடுத்து நிறுத்தியதாகவும் அதற்காக அமைதிக்கான நொபேல் பரிசு தமக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வந்தார். பாகிஸ்தான், இஸ்ரேல் ஆகிய நாடுகளும் டொனால்ட் ட்ரம்புக்கு அமைதிக்கான நொபேல் பரிசு வழங்க பரிந்துரை செய்தன. ஒரு கட்டத்தில் அமைதிக்கான நொபேல் பரிசு தமக்கு அறிவிக்கப்படாவிட்டால் அது அமெரிக்காவுக்கே அவமானம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறி வந்தார். இதற்கிடையில் அமைதிக்கான நொபேல் பரிசு டொனால்ட் ட்ரம்புக்கு அறிவிக்கப்படாதது அவரது ஆதரவாளர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தையே உருவாக்கியிருக்கிறது.